Like and subscribe to my channel, guys. அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். போற்றுகின்ற புகழ் அனைத்தும் இந்த முழு உலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற, பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உண்டாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றா பெருங்கருணையும் அகிலத்திற்கெல்லாம் அருள்படையாம் மரண பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் மற்றும் மார்க்க உபதேசங்கள் மற்றும் கல்வி சார்ந்த நிகழ்வுகளிலே சில அறிவுகளை பெற்றுச் செல்லலாம் என்பதற்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்விற்காக இங்கே அமர்ந்துள்ள இளைஞர் சமூகத்தின் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நெடு நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிச்சேன். அன்றைய சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் இளமை பருவம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் இளமை பருவம். பொதுவாக இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு குர்ஆன் வசனத்தை நிறைவூட்டி விட்டு செல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், உங்களில் வாழ்வையும் மரணத்தையும், உங்களில் நற்செயல் புரிபவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். வாழ்வு மரணம், அதாவது பிறப்பு இறப்பு, இந்த இரண்டுமே எதற்காக என்று சொன்னால், இந்த இரண்டுக்கும் மத்தியில சில காலங்கள் நாம் வாழ இருக்கிறோம் இல்லையா? இந்த வாழ்க்கையில நாம என்ன மாதிரி எல்லாம் நல்ல அமல்களை செய்ய இருக்கிறோம், என்ன மாதிரி எல்லாம் நல்லதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். இதிலிருந்து என்ன விளங்கலாம்னு சொன்னா, நாம ஒரு குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்று பல்வேறு பருவங்களை ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும். ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதுல இருப்போம். அப்படி வாழ்கின்ற இந்த தருணத்துல நாம என்ன மாதிரியான நல்ல செயல்களை, நற்செயல்களை செய்ய இருக்கிறோம் என்பதை நாம கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அமர்வும் கூட அந்த நல்ல அமல்கள்ல தான் சேரும். ஏன்னு சொன்னா, ஒரு சபையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அண்ணா பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, எந்த சபையில் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபையில் மலக்குமார்கள் ஒன்று கூடிக்கொள்வார்கள். அந்த சபையில அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற சபையை பற்றி அந்த பதிவை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அல்லாஹ் அதற்கென நற்செய்திகளை கூறுவான். அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் வெற்றி கிடைக்கும் என்பது போன்ற செய்தியை சுருக்கமாக நம்ம சொல்றோம். என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த சபையில் கூட மார்க்கத்திற்காக அல்லாஹ்வினுடைய செய்திகளை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இதுவும் கூட நல்ல அமலாக தான் இருக்க முடியும் என்பதை நினைவில் கொண்டு, இருக்கின்ற இனி வருகின்ற இந்த நேரத்தை அலட்சியமாக விட்டுவிடாமல் சிறிது நேரத்தை கூர்ந்து கவனிக்குமாறு உங்களை நாம கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இளமை பருவம் இதுதான் தலைப்பு. இதற்குள்ள செல்வதற்கு முன்னால் இளமை பருவத்தை பற்றி நாம் சிலதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக உலக ரீதியாக இளமை பருவம் என்று சொன்னாலே ஒரு உற்சாகம் என்ற வார்த்தை நினைவு வரும். இளமை பருவம் என்று சொன்னால் என்ன? உங்களை யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இளமை பருவம் குழந்தை மற்றும் முதியவர், இந்த இரண்டுக்கு மத்தியிலான பருவம் தான் இளமை பருவம். சரிங்களா?
இந்த இளமை பருவம் இது பற்றி யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு செய்தி. சுத்தமா தெரியாதா? சரி, இந்த இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துடிப்பான பருவம் என்று எல்லோருமே சொல்லுவார்கள். இன்னும் அந்த பருவத்தை அடைவதற்காக வளர்கின்ற சிறுவரும் ஆசைப்படுவார்கள், முதியவர்களும் திரும்ப அந்த பருவம் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சபையில பார்த்தோம்னு சொன்னா இளமை பருவத்தில் இருப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னு சொன்னா வயது முதிர்ந்தவர்கள வயசானாலும் நல்லா துடிப்போடு வேலை செய்கிறீர்கள், இளைஞரை போல வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் வைங்களேன், அவங்க உள்ளத்துல ஒரு ஆட்டோமேட்டிக்கா நான் இளைஞனை போல இருக்கிறேனா, நான் இளமை பருவத்தில் தான் இருக்கின்றேனா அப்படின்ற ஒரு தன்னார்வம் அவருக்குள்ள வந்தது. என்ன அர்த்தம்? இளமை பருவத்தை முதியவர் கூட விரும்புகிறார்கள். சிறுவர்களாக ஒரு பருவத்தை எட்டி செல்கிற பொழுது இளமை பருவத்தை அடைகின்ற தருணத்துல நீ சின்ன பையன், நீ எல்லாம் செய்யக்கூடாது, நீ சின்ன பையன், நீ விளையாட போகக்கூடாது, ஃபுட்பால் விளையாட போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த சிறியவர்கள் என்ன நினைப்பார்கள்? நம்ம எப்படா பெரியவர் நினைப்பாங்க, நாம இளைஞராக மாறி நாம விளையாடணும், நாம நினைச்சதை செய்யணும் அப்படின்னு நான் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன விளங்கலாம் என்று சொன்னால் இளமை பருவத்தை மற்ற ஏனைய 2 பருவங்களும் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. இளமை பருவம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இளமை பருவத்தை குறித்து பெரும்பான்மை அதிகமான செய்திகளை சொல்வதை பார்க்கலாம். இளமை பருவம் என்பது இந்தியாவினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றெல்லாம் சொல்வார்கள். இளமை என்று ஒன்று இருந்தால் அது இளமை வயதில கல்லையும் செரிக்கக்கூடிய பருவம் அப்படின்லாம் சொல்லுகின்ற செய்திகளை பார்க்கிறோம். ஏன் இப்படிலாம் சொல்லணும்னு சொன்னா இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பருவம் என்று சொன்னால் தாயுடைய தேவை இருக்கும், தந்தையுடைய தேவையை பொறுத்துதான் இந்த குழந்தைகள் வளர்வார்கள். தனக்கு ஆடை வேணும்னு சொன்னா தாத்தா வாங்கி தரணும், அம்மா வாங்கி தரணும், தனக்கு உணவு வேணும்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஏற்பாடு செய்து தரணும். இப்படி அவர்களுடைய தேவை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு தேவை, அவர்களுடைய உதவியை எதிர்பார்த்த ஒரு வயது தான் குழந்தை பருவம். அதுவே முதுமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் அதே போன்றுதான். தன்னுடைய பிள்ளை தனக்கு உதவுவான், தன்னுடைய மனைவி தனக்கு உதவுவார், யாராவது ஒருத்தர் ஒரு உதவியை தேடி நிற்கக்கூடிய ஒரு பருவம் தான் முதுமை பருவம். ஆனால் இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கான தேவையை நான் பார்த்துக் கொள்வேன் என்ற ஒரு உத்வேகத்தோடு பயணிக்கின்ற பருவம் தான் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரொம்பவும் துடிப்பான பருவமாக இருக்கிறது. அப்போ அப்படியான தருணத்துல இளைஞர்களாக உங்களை நாம கரெக்டான ஒரு சூழல்ல ஒரு பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் என்ற சூழல்ல இருக்கிறது. பொதுவாக பழமொழிகள்ல கூட சொல்லுவாங்க, இளமை பருவம் என்பது களிமண்ணை போல, களிமண்ணை சுட்டு சட்டியாக்கலாம் அல்லது பிடிச்சா கட்டியாகும், சும்மா கடந்தா மண்ணு கட்டியாக கிடக்கும் அப்படிம்பாங்க. களிமண்ணை நாம அழகாக மோல்டு பண்ணி ஒரு சட்டியாகவும் உருவாக்கலாம், கண்ணா பின்னாடி விரட்டி ஒரு உருவமற்ற ஒரு கலங்கோலமான ஒரு சூழலையும் உருவாக்கலாம். அதே போன்று ஒன்றுமில்லாம சும்மா வச்சுட்டா களிமண் கட்டியாகவும் இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல இருந்து விடக்கூடாது. இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழிகாட்டுதல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்களை மோல்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக உருவாக்கினோம் என்று சொன்னால், ஒரு குவளையாக உருவாக்கணும் வைக்கலாம். அப்படி குவளையாக உருவாக்கினால் அதன் மூலம் தானும் பயன்படுவார், மற்றவர்களும் பயன்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா இல்லையா? அதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்ப இந்த இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் சரியான பாதையை உங்களுக்கு சீரமைத்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதிலே நீங்கள் பயணிக்கிற பொழுது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் வெற்றி காணலாம். இதுதான் உண்மை. அதற்காகத்தான் இதை உங்களை வழிநடத்துகின்ற பணியை தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஏன் செய்யணும்னு சொன்னா இன்றைய கால சூழல்ல பார்க்கிறோம், இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க, பொதுவா பார்த்தோம்னு சொன்னா தன் அளவுல ஈர்க்கணும்னு நினைக்கிறான். பொதுவாகவே இளமை பருவம் அப்படித்தான், தன்
தன்னை ஈர்க்க வேண்டும், தன்னை 4 பேர் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இயல்பாகவே இளைஞர்களுக்கு மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்க, முடி வெட்டுறது கூட சைடு பூரா வடிச்சு நீங்க நடுவில் மட்டும் முடி விட்டுருப்பாங்க. அது பார்க்கவே கன்றாவியா இருக்கும், அலங்கோலமாக இருக்கும். அது அவனுக்கு தெரியும். ஆனால் அதை செய்வதன் மூலமாக தன்னை பார்க்கிறார்கள். அவனுக்கு அது அதிசயமா இருக்குது, அலங்கோலமா இருக்கிறதெல்லாம் இல்லை. பாருங்க, ஆடை நல்லா இருக்கும், அது கிழிஞ்ச பேண்ட் வாங்கி போட்டு வருவோம். கடையில கிழிஞ்ச பேண்ட் தான் விற்பாங்க. முன்னொரு காலத்துல சின்ன தையல் ஒன்று இருந்தாலும் கிழிஞ்சிருக்கு, இதெல்லாம் வேற பீஸ் கொடுங்க பாருங்க முன்னாடிலாம். இப்போ பேஷன் என்னன்னா நல்லா கிழிச்சு விட்டுருக்கணும், முட்டி தெரியும், அதுதான் பேஷன். இது ஏன் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தன்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது அலங்கோலம் அசிங்கம் என்று இருந்தாலும் ஒரு காதுல தோடு மாட்டுறது, அது பார்த்தா அசிங்கமா இருக்கும். நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்கும். அது பார்த்தா ரோட்டோரமா காஞ்சிருக்கக்கூடிய பூக்களை போன்று அது முடிய முன்னாடி கலர் அடிச்சு, வயசாகி பருவம் ரொம்ப முதுமையாகி அதுக்கு கை போடுறது வேற விஷயம். ஆனால் இளம் வயதிலேயே நினைக்காத முடிக்கு கலர் அடித்து அதை அதை காட்டுறான்னு சொன்னா என்ன விஷயம்? அது யார் தன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற, தன்னை ஈர்க்கப்பட வேண்டும், மற்றவர்களால் தன்னை பார்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களோட உள்ளத்துல வருகிறதை பார்க்கலாம். பைக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் இவர் சும்மா இருப்பாரா? ஒரு முறுக்கு வர முறுக்கு அப்படி முறுக்குனா தான் என்னது, தெருவுக்குள்ள போகிற பொழுது தன்னை பார்க்கப்பட வேண்டும், மக்கள் என்னை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயலாற்றுவதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் பாருங்க, தன்னை ஈர்க்கப்பட வேண்டும், தன்னை பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற செயலும் கூட விபரீதமான செயலாக இருந்தாலும் கூட, அசிங்கமான செயலாக இருந்தாலும் கூட, தன்னை ஈர்க்க வேண்டும் என்று அறிவிலியாக சில செயல்களை செய்கிறார்களா இல்லையா? இன்னும் நிறைய பயங்கரமான செய்திகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது பாருங்க, ரயில்வே தண்டவாளத்துக்கிட்ட அப்படியே சோகமா முடிய இப்படி கதை கோதிக்கிட்டே வருவாங்க. அவருக்கு கையை அடிச்சு கை காண போச்சு. இப்படியெல்லாம் சம்பவம் தெரியும். வருகின்ற வேகத்தில் ரயிலினுடைய அந்த வேகம் நம்ம மேல பட்டுச்சுன்னு சொன்னா உடல் சிதைந்து தெரியும். ஆனா என்ன நினைக்கிறான், அது தன் மேல பட்டு இதை ஒரு ஸ்டைலா நினைக்கிறான். தன்னை பார்க்கப்பட வேண்டும், உலகம் முழுவதும் தன்னால் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இதை பார்க்கிற இளைஞர் இருக்காங்க, பெரிய உயரத்துல இருந்து குதிப்பான், குதிச்சு எஸ்கேப் பண்ணவும் இருக்கான், அதை ரீல்ஸ் எடுத்து போடுவான். அது எஸ்கேப் ஆகாம பாயின்னு தலை போது சின்ன பெண்ணாகவும் இருக்கிறார். ஆனா இதை பார்த்து கொண்டிருந்த சக நண்பர்கள் அதை என்ன சொல்லுவா தெரியுமா? வீரமரணம் அடைந்து விட்டான். பைத்தியகாரத்தனம் நமக்கு புரியாது. இந்த ரீல்ஸ் இருந்தா பார்த்தீங்களா, அது பைத்தியகாரத்தனம் என்பதை சக இளைஞர்களுக்கு என்ன நினைப்பான்? இது வீரமரணம். வேகமாக பைக்கை வேகமா ஓட்டிட்டு போவான். போகக்கூடிய நேரத்தில் அது வேகமா போனா தன்னுடைய நினைவை இழக்கக்கூடிய தருணம் வரும், கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய தருணம் வரும். இதன் மூலமாக விபத்து ஏற்படும் என்ற எண்ணம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் அதன் மூலமாக தன்னுடைய நண்பன் மரணித்து விட்டால் வீரண்டாம அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது சொன்னால், இளைஞர்கள் மிகவும் துடிப்பான இளைஞர்கள், தன்னை ஈர்க்கப்பட வேண்டும், பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக எதை வேணாலும் சாவ கூட சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால், இப்படியான இளைஞர்களை காணுகின்ற நம்ம இன்னைக்கு சமூகத்தை அப்படித்தான் இருக்கிறோம். இப்படியான இளைஞர்களை முழுமையாக சரியாக வழிநடத்தப்பட சென்றால், நடத்துவேமானால் அதன் மூலமாக அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். அப்ப இப்படி துடிப்புமிக்க ஒரு சாதாரண விஷயங்களா, ஒண்ணுமில்லை, இங்கிருந்து 10 அடியிலிருந்து குதிச்சிருவோமா? ஆனால் இளைஞர் நினைச்சா அவங்களுடைய உள்ளம் பக்குவப்பட்டா குதிச்சிருவோம். அப்படியான உபயோகத்தை அட்ரினல் சுரப்பிகள், பல சுரப்பிகள் அவருடைய உள்ளத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திடப்படுத்துகிறது. அப்படி திட்டமாக இருக்கக்கூடியவன் சரியான வழிகாட்டுதல் இருந்ததுன்னு வைக்கிறேன். இப்போ மழை பெய்யுறத முறையான வரப்பு வெட்டி கரெக்டா பாய்ச்சி ஒரு தோட்டத்துக்கு பாய்ச்சோம்னு சொன்னா அது நல்ல வெள்ளாமை விளைச்சல் கிடைத்தரும். என்னமோ போனா போகணும்னு விட்டோம் வைக்கலாம், அது என்ன ஆகும்? அது யாருக்கும் பலன் இல்லை. அந்த நீர் வெறுமனே கொண்டு போய் எங்கேயோ கலக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறி விடுவாங்க இல்லையா? அப்போ இப்படியான சூழல்ல நம்ம கண்கூட இன்றைக்கு பார்க்கிறோம், இளைஞர்களுக்கு மத்தியில் நல்ல ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை முறையாக அவர்கள் பயன்படுத்தப்படாமல் அது வீண் விரயமாக போகிற சூழ்நிலை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப வீணாக போகக்கூடிய அவர்களுடைய ஆற்றல்களை முறைப்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இதுல மாற்றம் எடுத்துருக்கீங்களா? சரி, எல்லாரும் கொஞ்சம் நல்ல நேரம் இப்படி உட்காருங்க, ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. சொன்னது எல்லாரும் கேட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சொன்னதை ஒரு வயசுக்கு மூத்தவரா
ஒரு இடத்துல நாம ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு நபி மொழிகளை குர்ஆன் வசனங்களை சொல்வதற்கான இடத்தில் நீங்கள் உட்கார வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகின்ற யதார்த்தமான ஒரு வார்த்தையை நீங்க கேட்டீங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. இது என்ன ஆச்சு? 2 இன்ச்சு உயர்த்துட்டீங்க, உட்கார்ந்த இடத்திலேயே 2 இன்ச்சு உயர்த்துட்டீங்க. அப்ப இது சாதாரண மனிதன், உங்களோடு வாழ்கின்ற சாதாரண மனிதனான நான் சொல்லுகிற பொழுது இவர் சொன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் என்று நினைக்கிற பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த இருந்த இடத்திலேயே சற்று ஒரு 2 அங்குலம் உயர்ந்து நிற்கிறீர்கள். இது உதாரணத்துக்காக நம்ம சொல்றோம். இது போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதர்கள் மூலமாகவும் திருமறை குர்ஆன் வசனங்கள் மூலமாகவும் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த செய்திகளை நாம் கேட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னார், சிந்திச்சு பாருங்க. இந்த செய்திகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம இப்போ இந்த இரண்டங்களும் அல்ல, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி, நாளை மறுமையினுடைய வாழ்க்கையும் சரி, மிக உயர்ந்த உச்ச நிலையை அதை தொட்டு விடலாம். இந்த பருவ வயதிலேயே அதனுடைய செயல்பாட்டை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால்தான் நாம மிக உயர்ந்த அந்த உச்ச நிலையை மறுமையிலே சொர்க்கத்தையும் சரி, உலகத்தில் வெற்றி நிலையும் சரி நாம் அடைந்து கொள்வதற்கு அது மிக எளிதாக ஒரு சூழலை அமைத்துக் கொடுக்கும். அப்ப இதைய புரிந்து கொள்வதற்காகத்தான் நாம இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யணும். இந்த தலைப்பும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இளமை பருவம். அப்ப அவருடைய அந்த இளமை பருவம் குர்ஆன்ல அல்லாஹ் பல வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லுகிறான். காலு சபீனா காதிலுல்லாஹ் இப்ராஹிம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் என அழைக்கப்படும், அதாவது அந்த சமுதாய மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த சில பிரச்சாரத்தை, அந்த மக்களுக்கு அவர் செய்த பிரச்சாரங்களை, வியூகங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேற்கோள் காட்டி சில வசனங்களை எல்லாம் சொல்லுகிறான். இளமை பருவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் செய்த அந்த இளமை காலத்தில் மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் சிந்திக்கிறார். எப்படி சிந்திக்கிறாரு? முதல்ல கடவுள்னா எது, முதல்ல இறைவன்னா யாரு என்பதை சிந்திக்கிறார். அவர் இந்த வானத்தை பார்க்கிறார், வானத்தில் உள்ள சூரியனை பார்க்கிறார். அதை பார்த்தா இதுதான் இறைவனாக இருக்கும், அதை சிந்திக்கிறார். இளமை பருவத்திலேயே தன்னளவில் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருந்த அந்த அறிவை வைத்து சிந்திக்கிறார். சூரியன் கடவுளாக இருக்குமா, சந்திரன் கடவுளாக இருக்குமா என்று சிந்திக்கிறார். நட்சத்திரங்கள் கடவுளாக இருக்குமா என்று சிந்திக்கிறார்கள். பார்க்கிறாரு, இது காலையில் உதிக்கிறது, மாலையில் மறைகிறது, மாலையில் உதிக்கிறது, காலையில் மறைகிறது, மறைகின்ற ஏதோ என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது என்று எண்ணுகிறார்கள், சிந்திக்கிறார்கள். இந்த சிந்தனை அவரை உண்மையான இறைவனை அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறார். உண்மையான இறைவன் யார் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறார். காட்டி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஓரிடை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார், வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு சும்மா இருந்தார்களா? தன்னுடைய இளமை பருவத்தை எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக எப்பாடுபட்டு செலவழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் செலவழித்தார்கள். தன்னுடைய நேரத்தை வழங்கினார்கள், தன்னுடைய பேச்சு திறமைகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சென்றார்கள், உடல் வலிமையை மக்கள் மத்தியிலே இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக எடுத்து உபதேசம் செய்வதற்காக பயன்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கொள்கையை சொல்லுகிறார்கள். சொல்லுகிற பொழுது மிக வீரியமாக அவர் சொன்னது போன்ற எந்த இளைஞர்களாலும் சொல்ல முடியாத சூழலில் நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சொல்றாரு? சிலைகளை எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய தந்தை உட்பட அந்த வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்க இந்த சிலையை வணங்காது, எந்த பணமும் அளிக்காத இதையே வணங்குகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுகிற பொழுது மக்கள் கேட்கல. ஒரு தருணத்தில் என்ன செய்கிறார்? ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும், ஒரு கோயில்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டு ஒரு பெரிய சிலையின் மீது அந்த கோடாரியை வைத்து விடுகிறார். எவ்வளவு அறிவு! அது தன்னுடைய அறிவை எப்படி பயன்படுத்துறாங்க. இளமை பருவத்தை, நம்மை போன்ற இளமை பருவத்தை அவர் அடைத்தார். அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய சூழல் அவருக்கு எப்படி இருந்தது பாருங்க. அவர் எப்படி எந்த அளவுக்கு தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தினார் என்பதை பாருங்கள். அப்போ கோடாரியை வைத்து விட்டு வந்து விடுகிறார்கள். மக்கள் எல்லாம் பார்க்கலாம், இது இப்படி பண்ணிட்டாங்க, இந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த மக்கள் சொல்றதான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இப்ராஹிம் என அழைக்கப்படும் ஒரு இளைஞர் அவற்றை பற்றி கூறுவதாக சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி இப்ராஹிம்ங்கிற ஒரு இளைஞர் அவர் என்ன செய்யறாரு?
இது சிலையெல்லாம் வணங்காதீங்கப்பா, இதுக்கெல்லாம் எந்த சத்தியம் இல்லை, என்னையும் உன்னையும் மொத்த எல்லாத்தையும் படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லுகிறார். இப்படியான ஒரு இளைஞர் இருந்தால் அவர் தான் இந்த வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு மக்கள் மத்தியில மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அவர் வரவழைக்கப்படுகிறது. அவர் பேசுகிறார், சபையில போட்டு உடைக்கிறார். என்ன சொல்றாரு? என்ன ஏப்பா கேட்கறீங்க, என்ன ஏன் கேட்கறீங்க? அதோ அந்த பெரிய சிலை மேல்தான் கோடாரி இருக்கிறது, அதை கேளுங்க, பேசுச்சுன்னா அதை கேளுங்க அப்படின்னு கேட்கிற பொழுது அறிவு கூர்மையோடு பதில சொல்றாரு, அதை கேளுங்கப்பா. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க? செஞ்சாங்க. உண்மையிலேயே மக்கள் இப்ராஹிமே பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று மக்கள் திகைத்து பதிலளிக்க முடியாமல் திகைத்து போய் நின்றார்கள் என்று பார்க்கிறோம் குர்ஆன் வசனங்கள். அப்ப தன்னுடைய வாழ்வியல்ல தன்னுடைய அறிவை எந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள், தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் இளமை பருவத்தை பற்றி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறார். இளமை உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய உலமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலிம்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் மிக தியாகத்தில் மிக உயர்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள், அவர்களும் கூட எதிர் பாடம் படிக்க வேண்டும். திருமறை குர்ஆன் வசனங்கள்ல பாடம் படிக்கணும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்கள் தொகையில உலக மக்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவருக்கு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார் என்று சொன்னால், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இளமை பருவத்தில் செய்த மார்க்க பணி இருப்பார், தியாகங்கள் அந்த மாதிரி அவருக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த அந்த அறிவை முறையாக பயன்படுத்தினாரே, அதனாலதான் இது செய்யப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி தியாகங்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் செய்த காரணத்தினால்தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளவு சிறப்பித்திருக்கிறார். ஏராளமான சிறப்புகளை சொல்லலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, நன்மை செய்பவர்களாக தனது முகத்தை அல்லாஹ்விற்கு அடிப்படையை செய்து சத்திய நெறியில் நின்ற மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் யார் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறார், வத்தஹதல்லாஹ இப்ராஹிம் ஹலீலா, இப்ராஹிம் அல்லாஹ்விற்கு உற்ற நண்பராக ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றார். இவ்வளவு வீரியமிக்க தன்னுடைய அறிவை முறையாக பயன்படுத்திய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வழங்கிய பட்டம் என்ன? தன்னுடைய உற்ற தோழராக அல்லாஹ் எடுத்து கூறுகிறான் என்று சொன்னால், எந்த தேவையும் இல்லாத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பட்டமாகவே அவருக்கு தர வேண்டும், அவருடைய தியாகத்தை முழு உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நண்பராக அல்லாஹ் சிராயத்தை திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய இளமை பருவத்தை அவ்வளவு அழகானதாக மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய மனோநிலையோடு மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி மார்க்கத்தை சொன்னானோ அந்த அளவுல பின்பற்றக்கூடிய மனிதராக வாழ்ந்தால் அல்லாஹ் அந்த சிறப்பை அவர்களுக்கு தந்தார். தாய் தந்தையர் விஷயத்தில் கூட தந்தையர் விஷயத்துல அவ்வளவு நடினமாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்த பின்பு அதையும் ஏற்று நடக்கக்கூடியவராக வாழ்ந்தார். இன்றைக்கு நம்மிடத்துல அழகான தாய் தந்தையர் இருக்கிறார்கள், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தாய் தந்தையர் நல்ல ஏகத்துவவாதிகளாக நல்ல குணங்களை போதிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சபையில யாராவது சொல்ல முடியுமா எங்க ரொம்ப மோசம் சொல்ல முடியுங்களா? ஏதோ ஒரு வகையில மார்க்க பிரச்சாரங்களை செய்யக்கூடியவராக நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அப்படியான தாய் தந்தையருக்கு இன்றைக்கு நாம் செய்கின்ற கடமைகளை முறையாக செய்கிறோம். சிந்திச்சு பாருங்க, தாய் தந்தையருக்காக என்னென்ன தியாகத்தை செய்திருக்கிறோம். சாதாரண ஒரு வேலை சொன்னாலும் கூட அதை மதிக்காமல் உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுகிறோம். சிந்தித்து பாருங்கள். இது இளமை பருவத்துல ஒரு சில மோகத்தின் காரணமாக தாய் தந்தையரை உதறி தள்ளி விட்டு பெண்கள் மாற்று மத பெண்கள் பின்னால் ஓடக்கூடிய இளைஞர்களாக மாறிவிடுகிறோம். பாவமான காரியங்களை செய்யக்கூடிய இளைஞர்களாக மாறிவிடுகிறோம். போதைப் பொருட்கள் பின்னால் போகக்கூடிய இளைஞர்களாக மாறிவிடுகிறோம். ஏராளமான பாவத்தை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். இந்த அளவுக்கு தாய் தந்தையருக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சிறப்பித்து சொல்லுகிறான். தாய் தந்தையரை சீ என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சீனத்துக்கு கெட்ட வார்த்தைகளா? அவ்வளவு அற்பமான வார்த்தையை கூட தாயையும் தந்தையும் நீங்க பேசக்கூடாது என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மிடத்துல என்ன பண்பு இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள்.
பொதுவாக தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் இப்ப இளைஞர்களாக ஒரு வளர்ந்த பருவமடைந்த ஒரு இளைஞர்களாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் உங்களை இப்பொழுது விரும்பக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட ஏதோ இருக்கின்ற ஏதோ ஒரு பண்புக்காக தான் விரும்புவாங்க. ஒண்ணு உங்களுடைய அழகுக்காக விரும்புவாங்க, இல்ல உங்களுடைய வேலைக்காக விரும்புவாங்க, இல்ல உங்கள்கிட்ட இருக்க பொருளாதாரத்துக்காக விரும்புவாங்க, இல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்விக்காக விரும்புவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முன்னிலைப்படுத்தி கண்ணை மூடி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்திற்காகத்தான் நம்மை விரும்பக்கூடிய மக்களாக இன்றைக்கு இருப்பார்கள். ஆனா தாயும் தந்தையும் பொறுத்த வரைக்கும் வயிற்றுக்குள் சதை கட்டி எந்த பலனும் அளிக்காத சதை கட்டியாக இருக்கிற பொழுது என்னுடைய பையன் உள்ள இருக்கிறான், என்னுடைய புள்ள உள்ள இருக்கு, பையனா பிள்ளையானே தெரியாது, அது ஆனா பெண்ணானு தெரியாது, அது நல்ல பிள்ளையா மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளையா தெரியாது, கைகால உணவுள்ள பிள்ளையா இருக்கா என்று தெரியாது. எப்படியான பிள்ளையாக இருந்தாலும் அது எனக்கான வாரிசு, அது எனக்கான பிள்ளை, அது பயணிக்காத சதை கட்டியாக வயிற்றுக்குள் இருந்தாலும் சரி அது எனக்கான பிள்ளை என்று நம் மீது வயிற்றுக்குள் இருக்கிற பொழுதே அவர்களுக்கு எந்த பலனும் அளிக்காத ஒரு நிலையிலும் கூட நம் மீது அன்பை வைத்தவர்கள் தாய்தான். எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படியான தருணம் இருக்கிற பொழுது கூட நம் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிந்து வளர்த்தியவர்கள் தாயும் தந்தை. நமக்கான உடை அதை அறியாத பருவத்தில் என் பிள்ளைக்கு இதை துணி நல்லா இருக்கு, கலர்னா என்னன்னு தெரியாது, உணவுடைய ருசினா என்னன்னு தெரியாது, என் பிள்ளைக்கு இதை கொடுத்தா நல்லா ஆரோக்கியமா வளரும், என் பிள்ளைக்கு இந்த கலர் சட்டை நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு இந்த மாதிரியான படிப்பு கொடுத்தா அவன் நல்ல ஆரோக்கியமா இருப்பான், நல்ல எதிர்காலத்துல நல்லா வளருவான். இதையெல்லாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில நம்மிடம் பாசம் காட்டியவர்கள் தாய்கள். அதனால அதான் சொல்றேன், இப்படியான பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். இன்றைய சூழல்ல இளைஞர்களுடைய நிலை ரொம்பவும் மோசமான ஒரு நிலையில இருக்கிறது. போதை, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை போதைப் பொருள்களுக்கு அவர்களை இழுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். பெரும்பான்மையான மக்கள்ல பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமாக ஒழிக்கக்கூடிய மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு மாணவர்கள் பலிகடாவாகிறார்கள். அதிலும் பெரும்பான்மையாக இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் இருக்கிறார்கள். நீங்க கோவை மாவட்டங்கள்ல பார்த்தோம் சொன்னா காவல்துறையிடமிருந்தே செய்திகள் வருகிறது. உங்களுடைய இளைஞர்கள் நீங்கள் பள்ளிக்கு அழைக்கிறீர்கள், நல்லுபதேசம் செய்கிறீர்கள், அவர்கள் இருந்தும் கூட இப்படி தவறான பாதைக்கு செல்கிறார்கள். பாய் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாய், இந்த மாதிரி போதைப் பொருட்களை விற்கிற சமுதாயம் உங்களுக்கு தான் இருக்கிறாங்க, நீங்க மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்க என்று காவல்துறையினர் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் நீங்க சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு இன்னைக்கு திருமலை குர்ஆன்ல காஃப் என்று சொல்லக்கூடிய திருமலை குர்ஆன் 18வது அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா அந்த காஃப் சூரா குகை என்ற சூராவில சொல்லும் பொழுது இளைஞர்களை பற்றி சொல்லுகிறான். இன்னஹும் யத்தூன் என்று சில இளைஞர்களை பற்றி சொல்லுகிறான். அவர்கள் இளைஞர்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறான். சொல்லிட்டு ஆமனு பிரப்பிஹிம், அந்த இளைஞர் இந்த வசனங்களை புகைவாசிகள் ஏராளமான திருமலை குர்ஆன் வசனங்கள்ல இளைஞர்களை பற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் குறித்து எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கும், அவருடைய தகுதி என்ன? அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவர்கள் இளைஞர்கள் தகுதி என்னவாக இருக்கும்? ஆமனு பிரப்பிஹிம், அந்த இளைஞர்களுடைய தகுதி என்னன்னு சொன்னா அவர்கள் ரப்பை நம்பினார்கள், தன்னுடைய ரப்பை நம்பினார்கள். அப்படியான இளைஞர்கள் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கான நேர்வழியை அல்லாஹ் காட்டினான். அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்த இளைஞர்களை அல்லாஹ் சிராகித்து திருமலை குர்ஆனில் சொல்கிறான் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்தே வாழ்ந்தார்கள். அப்படியான இளைஞர்களுக்கு அவர் அல்லாஹ் நேர்வழியை காட்டியதாக திருமலை குர்ஆனில் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இளமை பருவம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படியான பருவத்தில் நாம் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திதான், அரிசியினுடைய நிழல் நாளை வறுமையிலே சுட்டெரிக்கும் வெயில், பயங்கரமான வெயில்ல இருப்போம். அந்த வெயில்ல அல்லாஹ் 7 சாராரை அழைக்கிறான். 20 சாராரையோ 700 சாராரையோ அல்ல, 7 சாராரை மட்டும் அழைக்கிறான். சுட்டெரிக்கும் வெயில், கடுமையான வெயில் இருக்கு, நடு ரோட்ல நம்ம ப்ரோக்ராம் நடக்குது, கடுமையான வெயில் இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது, மேடை நிழல்ல இருக்கு. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க வாங்கப்பா, நீங்க உட்காரு அப்படின்னு நடக்குதுன்னு வைங்க. இந்த ஒண்ணும் இல்ல, ஒரு முதலமைச்சருடைய ஒரு சபை அது நடக்குது.
இது மாதிரியான ஒரு சபை நடக்கிறது, கடுமையான வெயிலே ஒரு குறிப்பிட்ட 4-5 பேரை மட்டும் இந்த சபையில வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னா அதுவே பெரியதான் நினைப்போம். இது ஒரு நம்மை போன்று சாமானிய மனிதன், சக மனிதன், நம்மை போல மனதளத்தை சுமக்கின்ற மனிதன் நம்மை அழைத்து ஒரு அயற்கிழங்கு இருக்கக்கூடிய பக்கத்துல உட்கார வச்சா இவ்வளவு மதிப்பு மிக்கதாக நம்ம நினைக்கிறோமே, நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் திகைத்து போய் நிற்பார்கள். என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு நிலை இருக்கும். என்னுடைய நிலை சொர்க்கமா நரகமா, இவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையாக இருக்கிறது, நரகம் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்று திகைத்து போய் அல்லாஹ்வுடைய கோபம் மிக கடுமையாக இருக்கிறது என்று திகைத்து போய் இருக்கிற தருணத்திலே அந்த நேரத்தில் அரசுடைய நிழலுக்காக சில பேருக்கு அல்லாஹ் 7 சாராரை அழைக்கிறான். அதில் ஒரு சாரார் தான் இளைஞர், இளமை பருவத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட இளைஞர். இளமை பருவத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட இளைஞர்களை அல்லாஹ் அழைத்து, வாங்க, வெயில் அடிக்காத, நீ ஏறிக்கிற, நீ வெயில் அடிக்கக்கூடியவன் அல்ல, நீ அல்லாஹ்வை நம்பியே வாழ்ந்தவன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக உன்னுடைய இளமை பருவத்தை நீ செலவழித்தவன், நீ மார்க்கத்தில் ஈமான் கொண்டு சிறப்பாக உலகத்தில் வாழ்ந்தவன், நீ வெயில் அடிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவன், நீ வா என்னுடைய நிழலுக்கு, நீ வாப்பா, நீ அங்க உனக்கு இடம் இல்லை, நீ இங்கே வா, என்னுடைய அரசுடைய நிழலுக்கு வா இளைஞரே என்று அல்லாஹ் இளைஞர்களை கூப்பிடுகிறார் என்று சொன்னால் நீ சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இளமை பருவத்தை எவ்வாறு கடிக்க வேண்டும் என்ற தருணத்தில் நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்படக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசை ஏன் பெற்றுத் தருகிறது? ஒரு வயசான காலத்துல குழந்தை பருவத்துல ஒன்றும் கேள்வி இல்லை, எழுந்து கொண்டு தாழ்த்தப்பட்டிருக்கும். முதுமை காலத்துல அவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அவர்களுக்கு வணக்க தொழுகிறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. அவங்களால ஃபுட்பால் விளையாட முடியுமா? அவங்களால எதிர்த்து ஓடி போய் வேலைக்கு போக முடியுமா? அல்லது வெயில நடந்தே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? எதையும் தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, பசியை தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படியான தருணத்தில் அவர்களால் வணக்க வழிபாடு மட்டும்தான் செய்ய முதியவர்களால். அப்படியான நேரத்தில் அவர்கள் வணக்க வழிபாடு ஈடுபடுவது வேற. என்னால் எதுவும் முடியும், என்னால் வேகமாக ஓட முடியும், ஒரு இடத்தில் அமைதியாக சில நேரங்கள் உட்கார முடியாது, வெயிலோ மழையோ எதையும் தாக்கு பிடிக்கிற அளவில் எனக்கு உடல் பலம் இருக்கிறது, என்னால் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியும், எல்லா பணமும் எனக்கு இருக்கிறது என்ற தருணத்தில் இணைகின்றார். அப்படியான தருணத்தை வீணடிக்காமல் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியை நோக்கி தொழுவதற்காக வந்தீரா? அல்லாஹ்விற்காக மார்க்கத்தை எடுத்து சொல்ல விரைந்து சென்றீரா? பாவமான காரியங்களை செய்யக்கூடிய சூழல் இருந்தும் கூட பக்கத்துல என்னுடைய கிளாஸ்மேட்டு சைனி கேணி வச்சிருக்கிறான், அப்படியே வாயில ஒரு மூட்டை மாதிரி வைக்கிறான், அதுல ஏதோ ஆனந்தமா இருக்கும் போல தெரியுது, கொண்டாடா எனக்கு ஒண்ணு வச்சு பாக்குறேன். அவன் சிகரெட் குடிக்கிறான். சிகரெட் குடிக்கிறதுக்கு சில கம்பெனிகள் ஒரு காலேஜ் பக்கத்துல சம்பளம் கொடுத்தே அமரக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. சம்பளம் கொடுத்து அப்படி ஸ்டைலா ஒரு காரை கொடுத்துறது, சம்பளம் கொடுத்து அவன் என்ன செய்யறது, இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு போய் ஒரு காரை நின்று ஸ்டைலா சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு இளைஞர்களை செட்டப் பண்ணக்கூடிய சூழல்லாம் இன்னைக்கு இருக்கிறது. அப்படி அவர் குடிக்கும்போ 4 பேர் பார்க்கிறான், ஒரு ஸ்டைலா இருக்கு, இதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம், இப்படிலாம் நடக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரியான பாவமான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற போது காலேஜுகள் இருக்கிறோம், பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிறோம், இந்த நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவோ பாவமான காரியங்களை அவர் செய்கிறார்கள், மறுக்க முடியாது. ஆன்ஸ் போடுறான், சைனி கேணி போடுறான், இன்னும் என்னென்னமோ மாத்திரை வாங்கி போட்டுக்கிறான், என்ன இன்ஜெக்ஷன் அடிக்கிறான், கஞ்சா போடுறான், எவ்வளவோ தவறான ஆபாசமான காட்சிகளை போன் மூலமாக பார்க்கிறான், அடுத்த பெண்களை கிண்டல் செய்கிறான், கேளிக்கை செய்கிறான். ஏன் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறைக்கு வருகின்ற ஆசிரியை கூட விடுவதில்லை. அவ்வளவு மோசமான ஒரு சூழல்களை நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு பயங்கரமான பாவங்கள் அவர்கள் செய்கிறார்கள். இருந்தாலும் நான் அல்லாஹ்விற்காக இந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு தான் நாளை மறுமையில அரசுடைய பாவமான காரியத்தை என்னால் செய்ய முடியும், நான் அதை செய்யாமல் அல்லாஹ்விற்காக நான் வாழ்வேன் இந்த உலகத்தில் என்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் நாளை மறுமையிலே வெற்றி, நாளை மறுமையிலே அரசுடைய நிழல். இதை சிந்தித்து நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, இதை பார்க்கிறோம். பாவம் என்பது பாவம் என்றே அறியாத ஒரு நிலையாக மாறி போயிருக்கிறது. பார்க்கிறோம். அறிவு என்பது அவசியம், அறிவு என்பது மிகவும் அவசியம். அப்ப அந்த அறிவை முறையாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இல்லாத ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பார்த்தோம். அவர் அறிவை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார்.
தன்னுடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் அவர் இருந்தார். எப்படியான ஒரு நிலை? எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அறிவுபூர்வமையாக, புத்தி கூர்மையாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். தன்னுடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தினார். வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்தால், சூரியனை எல்லாம் பார்த்து சொன்னமா இல்லையா? எல்லாம் பார்த்து கண்ணில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து அறிகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில பக்கத்துல தகப்பம் வந்து நின்றாலே தெரிய மாட்டேங்குது. அத்தா வந்து நிற்கிறாரு பக்கத்துல, தெரிய மாட்டேங்குது. ஏன்? கையில மொபைல். அத்தா இங்க ரத்த வெள்ளத்துக்கு சொட்ட சொட்ட கிடக்கிறாரு. இவன் உட்காந்து வாட்ஸ்அப், பேஸ்புக், ரீலு இப்படி ஓடிக்கிட்டு. அப்ப அன்றைக்கு இளைஞராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அறிவை அறிவாக பயன்படுத்தினார். இன்றைக்கு அறிவை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த செல்போன்களை பயன்படுத்துகிறோம். அந்த செல்போன்ல முழுமையாக அறிவை பயன்படுத்துகிறோமா என்று சொன்னால் அது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர், இறைவா பயனற்ற கல்வியை விட்டு ஒரு இடத்தில் நான் பாதுகாப்பு. பயனற்ற கல்வியை விட்டு பயனுள்ள கல்வி உள்ளது, பயனில்லாத கல்வி இருக்கு. இன்னைக்கு பயனில்லாத கல்வியை அப்படியே பயங்கரமா டெவலப் ஆக போறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பயங்கரமா 5G வந்துருச்சு, நான் பயங்கரமா டெவலப் ஆக போறேன் என்று சொல்லுகிற அளவுல அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. நானும் பார்த்தாலும் போன்லயே இருக்கிறான் என் பையன். அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு கீபேட் மொபைல 1-2 தவிர எதுவும் தெரியாது. அவரு சில அந்த மாதிரியான நேரங்கள் தகப்பு இருப்பாரு, தாய் இருப்பாங்க. பையன் பயங்கரமா போன்ல என்னென்னமோ பண்றாங்க, பையன் பயங்கரமான இன்ஜினியரா வர போறான்னு நினைப்பாரு அவர். அப்படியான ஒரு நிலையை மக்கள் அவங்க தாய் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் மொபைல்லேயே பொழுதனைக்கும் கழிக்கக்கூடிய இளைஞனாக இருக்கிறான். அவரை கூப்பிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணி கொடுங்க பாய், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணி நீங்க முறையா எனக்கு அரசு அலுவலகங்கள்ல இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணி நீ ஒரு சான்றிதழை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி பாருங்க. இல்லை என்று சொன்ன பயனுள்ள கல்வியில் இருக்கிறோமா, பயனில்லாத கல்வியில் இருக்கிறோம்? இஸ்ரோ என்றால் என்ன? இல்ல ஃபுல் ஜி இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கான கல்வியா, பெரியவர்கள் கொஞ்சம் அமைதியாக. அதாவது இஸ்ரோ ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அது வந்து எவ்வளவு பேர் இருக்கீங்க? சற்றேறக்குறைய 30 பேர் இருக்கீங்களா? சற்றேறக்குறைய 20 பேர் இருக்கீங்கன்னு வைங்களேன். 20 பேருக்கு ஒருத்தர் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க. சரி விடுங்க, அவ்வளவு பெரிய சின்ன கேள்விக்கு போயிடணும். Who is the chairman of ISRO? சரி, விசில் படத்தினுடைய டைரக்டர் யாரு? நிகில். அது சரி, ரொனால்டோ யாரு? ரொனால்டோ யாரு? டீமுடைய கேப்டன். சரி, குறைந்தபட்சம் விளையாட்டு துறையாவது தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள், பயனற்ற கல்வி. நீங்க மொபைல் அவ்வளவு பயன்படுத்துகிறீர்கள், அதில் ஏராளமான லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பயனுள்ள கல்வி இருக்கிறது. ஆனால் அதன்பால் நம் நேரம் இல்லை, அதன் பக்கம் நம்முடைய நேரம் இல்லை. உட்கார்ந்த இடத்திலே நீங்க எல்லா விஷயங்களையும், எல்லா அலுவலக சான்றிதழ்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு கிடைக்கின்ற ஸ்காலர்ஷிப் உட்கார்ந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு கிடைக்கின்ற ஏராளமான அரசு பணிகள் இருக்கிறது. 8வது படிச்சா அரசு பணி, 10வது படிச்சா அரசு பணிகள். என்னென்ன பணி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமா? 10வது முடிச்சா அரசு துறைகளில் வேலை வாய்ப்பு உள்ளது. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, எவ்வளவு ஈஸியா அதை நம்ம அடைந்து கொள்ள முடியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதுங்கிறது தான் பணி. சேர்மன் ஆஃப் இஸ்ரோ யாரு? கேட்கிறான். சோமநாத் என்கிற ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு இளைஞர், முன்னாடி இளைஞர், இப்ப 60 வயசாச்சு அவருக்கு. அவரு என்னது, வெறும் பிடெக் எம்டெக் படிச்சாரு, ஏர்ஸ்பேஸ்ல. இன்னைக்கு வந்து சேர்மனா அதுல உட்கார்ந்து இருக்காரு. தலைவர் யாரு? இஸ்ரோவுடைய தலைவர் யாரு? நம்மளாம் மொபைலை பயன்படுத்துறோம்னு சொன்னா, மொபைல் ஒரு சாதனம், அவ்வளவுதான். அந்த சாதனத்தையும் கூட பயன்படுத்துவதில் ஒரு லிமிட் இருக்குங்க.
அந்த மொபைலை பயன்படுத்துவதற்கு ஒரு லிமிட் இருக்குது. ஏன் நம்ம சொல்றோம்னா அந்த லிமிட்டை மாறிடுச்சுன்னு வைங்களேன், அது சிக்கல்ல போய் முடிச்சிடும். அப்போ அறிவாளிகளாக எமைத்தாவே நினைத்துக் கொள்கிறோம். நம்ம பயனற்ற கல்வியின் பின்பாக நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த கருவியாக இருந்தாலும் ஒரு லிமிடேஷன். இப்போ மொபைல் எத்தனையோ கல்வியில கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்க. அப்போ ஒரு ஹவர் ஒரு பீரியடுடைய டைம் எவ்வளோ? 40 நிமிஷம். வேற 1 மணி நேரம். சரி, ஓகே. அப்போ 40 நிமிஷம் 1 மணி நேரம் அவ்வளவுதான். சட்டப்படி அவ்வளவுதான் வைப்பாங்க. ஒரு சில இடங்கள் 45 நிமிஷம் வைப்பாங்க. இதனுடைய தத்துவம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாத்தியார் மத்தியானம் ஒரு ஹாஃப் டே அவர் தான் இருக்கிறார். எந்த வாத்தியாரும் வரல. காலையில செஷன் போல அவர் தான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? கழுத்தருக்கவே வந்துட்டாயா? உட்கார முடியுமா? முடியாது. அந்த ஏன்னா அந்த 40 நிமிஷம் 1 மணி நேரம் வரையறுக்க காரணம் என்ன என்று சொன்னால் அதுல சில தத்துவங்கள் இருக்கு. ஒரு மாணவனோ அல்லது ஒரு மனிதன் ஒரு 20 நிமிடம் தான் பாடங்களோ வேற எதுவாக இருந்தாலும் அதுல கவனிக்க முடியும். ஆனால் அது இல்லாத நேரங்கள்ல கவனிக்க என்னதான் நீ விடிய பாடம் எடுத்தாலும் நீங்க கவனிக்கிறது 20 நிமிஷம் தான். அதுக்கு மேல காட்டு கத்து எவ்வளவு பாடுபட்டாலும் எதையும் நீங்க கவனிக்க மாட்டீங்க. இப்ப நான் பேசுறது கூட உட்கார்ந்துருக்கீங்க அவ்வளவுதான். ஆனா 20 நிமிஷத்துல தான் உங்க மண்டையில் இருக்கும். கேட்ட எல்லாத்துக்குமே சொன்ன எல்லாத்துக்குமே சொல்ல முடியுமா? முடியாது. 3/4 மணி நேரம் பேசினாலும் அதுல எத்தனை செய்தி சொன்னமோ அதுல ஒரு சில செய்திகளை மட்டும் தான் நீங்க சொல்ல முடியும். அதனாலதான் ஒரு 20 நிமிஷம் தான் மாணவன் கவனிப்பான். அந்த நேரத்துல பாடம் எடுக்காங்க. ஒரு 10 நிமிடம் முன்னாடி அட்டெண்டன்ஸ் அது இதுன்னு நேர்த்தி நேரத்துல இருப்பாங்க. அடுத்து மீதி உள்ள ஒரு 10 நிமிஷம் என்ன செய்வாங்க? நாளைக்குள்ளது நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 20 நிமிஷம் எடுப்பதற்கான காரணம் அவ்வளவுதான் கெப்பாசிட்டி, மைண்ட் மூளையோடைய கெப்பாசிட்டி. இன்னைக்கு 20 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தர் ஒரு செயலின் மேல ரொம்ப கவனமா இருக்காருன்னா அவர் அதுக்கு அடிக்ட்னு அர்த்தம். ஒரே ஒரு செயல்ல ஒருத்தர் அதுலயே குறிக்கோளா 20 நிமிஷத்துக்கு மேல நீடிச்சு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போயிட்டே இருக்கான்னு வைங்களேன், அதுக்கு அடிக்ட்னு அர்த்தம். என்ன ஆயிடுச்சு? அதுக்கு அடிமையாகிவிட்டாரு அர்த்தம். உங்க மொபைலுடைய நேரத்தை குறிச்சுக்குங்க. இந்த 12 நான் மொபைல் கையில் எடுத்து நோடிட்டே இருக்கிறீங்க. 20 நிமிஷம் 40 நிமிஷம் அப்படியே கூட்டிகிட்டே போகக்கூடிய மொபைல் கீழே வைக்க மாட்டீங்க. என்ன அர்த்தம்? நீங்க அதுக்கு அடிக்ட்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இன்றைக்கு பார்க்கிறோம், பயனுள்ள கல்வியை கற்கிறோம் என்ற பெயர்ல மொபைலுடைய அடிமைகளாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல என்று சொன்னால் அறிவை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். உங்களுக்கு தேவையில்லாத செய்திகள் எல்லாம் அதை புகுத்தி உங்களுடைய மூளையை மழுங்கடிக்க செய்கிறார்கள். இப்ராஹிம் நபி எப்படி சிந்திக்கக்கூடியவராக அவர் இருந்தாரோ அது மாதிரி சமூகம் மாறிவிட்டது என்று சொன்னால் தன்னுடைய ப்ராடக்டை செல்லுபடியாக்க முடியாது, தன்னுடைய போதைப் பொருள் வியாபாரத்தை செயலாற்ற முடியாது, வட்டி போன்ற பாரதூரமான பாவங்களை செய்ய வைக்க முடியாது என்ற செயல்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்திக்கின்ற ஆற்றலை அழிக்க வேண்டும். உங்களை ஒரு விஷயத்திற்கு அடிமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அது எப்படியாவது அந்த அடிமைத்தனத்தை எந்த வகையில் கொண்டு வர முடியுமோ அதுல கொண்டு வருகிறார்கள் கார்பரேட் கம்பெனிகள். நீ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, அவனுக்கு அவன் ப்ராடக்டை விற்கணும், அவனுக்கு அவனுடைய அலாரம் கிடையாது, அவன் வட்டிக்கடை நடத்தும், அதுக்கு நீ அதை கவனிக்க கூடாது, நீ இறங்கி உழைக்க கூடாது. அதுதான் போதைப் பொருள். அரசாங்கமே போதைப் பொருள் தடை செய்யவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன? மக்கள் சிந்திக்கின்ற ஆற்றலை பெறுகின்ற மக்களாக உருவாக கூடாது. இதான ஆழமான கருத்தாக இருக்கிறது. அப்ப உங்களுடைய சிந்திக்கின்ற ஆற்றலை கெடுக்கின்ற வகையில் தான் இன்றைய அறிவியல் சாதனங்களும் கூட இருக்கிறது. அது இருப்பதல்ல, அது வாயில்லாது தானே பேச போகுது. நான் வந்து கெடுக்க போறேன்னா சொல்ல போகுது. அதை முறையா பயன்படுத்த தெரியாம நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது கடைசியாக இறுதியான ஒரே ஒரு செய்தி 12 மணிக்கு முடிக்கணும். 2 நிமிஷம் கூடுதலாக எடுத்துக் கொள்கிறோம். ரொனால்டோ என்று தம்பி சொன்னார். ரொனால்டோன்னு சொன்னீங்கல்ல, ரொனால்டோ பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு எத்தனை குழந்தைங்க? 5 குழந்தைங்களா? இதுல தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, மொபைலே காட்ட முடியாது. இதுல பாருங்க, இதுல ஒரு பேட்டியில ஒரு சொல்றாரு ரொனால்டோ.
ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா, ரொனால்டோ அவருடைய சொத்து எவ்வளவு தெரியுங்களா? அது எத்தனையோ கோடிங்க, அது உங்களுக்கு நமக்கு அவசியம் இல்லை. ஆனா அவன் நினைச்சா ஒரு ஐபோனுடைய விலை 5 கோடி ரூபாய் வைங்களேன், அவன் நினைச்சா வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா அவ்வளவு சொத்து வச்சிருக்கான் அவன். அப்படியான நபர் நல்ல நல்ல சமுதாய சிந்தனைகளை ஊட்டக்கூடிய ஒரு நல்ல நபரா இருக்கிறார். இப்போ என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மகனுக்கு வந்து மொபைல் போன் நான் வாங்கி தர மாட்டேங்கிறார். அதாவது வாங்கி கொடுத்துருக்காரு, ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்காரு. ஐபோன் தன்னுடைய மகனுக்கு 2020 வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுத்து அதுல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் உருவாக்கிட்டாங்க. யாருக்கு? தன்னுடைய மகனுக்கு ஒரு நாள்ல 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல அவனுடைய கவனம் போய் அவனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறத நான் கவனிச்சேன். உடனே அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அடிச்சிருன்னு சொல்லி அவன்கிட்ட மொபைல் போன ஐபோனை நான் கைப்பற்றி கொண்டு அதிலிருந்து அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். அவனுடைய தனித்திறமைகளை நான் கவனித்தேன். அவன் ஃபுட்பால்ல மிகப்பெரிய ஒரு என்னை விட வலிமை மிக்கனாக வளரக்கூடிய சூழல் இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று அவர் பேர் சொல்லக்கூடிய நிலை நீ பாருங்க. மொபைல்ல கூட வரல. I am the most followed athlete on Instagram, and fans, to be honest, I won't buy my son an iPhone. I am the most followed athlete on Instagram, and fans often ask why I don't let Junior be on social media. It's because my son made a secret Instagram account back in 2020, and in one day he got over 1 million followers. When I found out, I made him delete the account immediately. Now, at 14 years old, he still doesn't have an iPhone. I made this choice because I want him to understand the real value of hard work. He's pushed to train hard, and it's frustrating when he drinks a lot of soda and eats potato chips instead of healthy food. Giving Junior a phone would make it harder for him to reach his potential because I don't want him becoming addicted. சரிங்களா? இப்போ எனக்கு புரியுதுங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அவன்கிட்ட அந்த மொபைலை கைப்பற்றிய பிறகு அவன்கிட்ட பல மாற்றங்களை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பார்க்கிறோம், 12 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அவன் கையில இருந்து மொபைலை கைப்பற்றப்படுகிறது. கைப்பற்றி வச்சுட்டு என்ன இவ்வளவு அடிக்ட் ஆயிட்டு இருக்கான்னு பெற்றவங்க கைப்பற்றுகிறாங்க. எடுத்து வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீட்டுல இருக்கக்கூடிய டிவி, கண்ணாடி, டேபிள் அத்தனையும் உடைச்சு வச்சிருக்கான். இதை அந்த அம்மா வந்து வீடியோ எடுத்து போட்டு மிகவும் வேதனையோடு அழுது கொண்டே பெற்றோர்கள் பதிவு செய்யக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால், மொபைல் அடிமைகளாக நாம் முழுவதும் ஆயிடக்கூடாது. நம்முடைய அறிவை சிந்திக்கின்ற திறனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இளமை பருவத்தில் எவ்வளவு ஆற்றலோடு செயலாற்றினார்களோ அதே போன்று நாம் செயலாற்ற வேண்டும் என்று சொன்னால் கருவிகளை கருவியா பார்க்கணும். இஸ்லாம் அதான் சொல்லுது, கல்லா பாரு, புக்கா பாரு, மைக்கா பாரு, எதையும் கடவுளை பார்க்காத என்ன மட்டும் கடவுளா பாரு, நீ அறிவாளியாக சிந்தித்து செயல்படு என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இளமை பருவத்தில் ஏராளமான சான்று இருக்கிறது. இன்னும் இலங்கை இளைஞர்கள் பற்றி ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பகிர்கிறான் என்று சொன்னால், நம்முடைய இளமை பருவத்தை பாழாக்குகின்ற சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழலில் இருந்து நாம் தற்காத்து அழகான வாழ்க்கையை மார்க்க சொல்லுகின்ற அந்த அழகான வாழ்க்கையின்படி அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி காண்பித்த அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமா? அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை உரையை நிகழ்ச்சி.